Anitha Pushpavanam Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல மகாலய பக்ஷ அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்காக பெண்களும் ஆண்களும் தர்ப்பணம் கொடுக்கும் முறை அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதாவது மகாலய பக்ஷ அமாவாசையை பற்றி வருடந்தோறும் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வரோம். அதனால தான் இதை சொல்லுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா புதிய தகவல்கள் சொல்கிறதுல தான் கொஞ்சம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கதலி கௌரி விரதம் எல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பற்றி அநேகம் பேருக்கு தெரியாது. அதை பற்றி சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி விரதம் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கூட நான் பதிவு போட்டுட்டேன். சிலர் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நிறைய பேர் அதை பற்றி எடுத்து போடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா நான் பார்த்து காப்பி அடித்தேன்ற மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் போடும்போது அடுத்த வருஷம் போகும்போது ஒரு தலைப்புன்னு வந்துட்டா யூடியூப்குள்ளே அது கொஞ்சம் பிரபலமாகிறதும் இயல்பு. சரி, இப்போ இந்த மகாலய பக்ஷ அமாவாசைக்கும் புதிய தகவல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் சேகரித்ததில் புதிய தகவல்கள் கிடச்சிது. இதை பற்றி நான் சொல்கிறேன். நான் மகாலய பக்ஷ அமாவாசைக்கு தானங்கள் என்னென்ன இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் வீடியோ அது உங்களுக்கு கார்டோடு நான் கொடுக்குறேன். அப்போ தான் நம்புவீங்க நான் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கலைன்னு சொல்லிட்டு. அதாவது காப்பி அடித்தேன்னு சொல்லிவிட்டு அதுவே பிரபலமாயிட்டு ஆமாம் காப்பி தான் அடிக்கிறாங்க நீங்களும் நினச்சிக்கிறீங்கள. அதனால தான் திரும்ப இதை ஒவ்வொரு பதிவிலேயும் இப்போ சொல்லவே ஆரம்பிச்சுக்கிட்டேன். சரி, இந்த தர்ப்பணம் கொடுக்கும் முறை மற்றும் எந்த நேரத்தில் கொடுக்கணும், இந்த அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது எப்படி மற்றும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற தகவல்கள் எல்லாம் நிறையவே சொல்லியிருக்கேன். அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம்ல. சரி, கொஞ்சம் தொட்டு காமிச்சிட்டு அப்புறம் போயிடலாம் நம்ம பதிவுக்குள்ளே. இந்த அமாவாசை சாதாரணமாகவே அமாவாசை அன்று நம்ம பித்ருக்களை வணங்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்கணும். இது மாதந்தோறும் வருகின்ற அமாவாசைகளில் செய்யணும். அப்போ நம்ம பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுடைய ஆசிகள் நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த செய்தியை. இப்போது இந்த இதுவரைக்கும் யாராவது எங்கள் வீட்டில் வழக்கம் இல்லைங்க, யாரும் பெரியவங்க செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது, மாமியார் வீட்டிலன்னா சுத்தம் வழக்கமே கிடையாது, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை போ அப்படின்ட்டுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு குறுகுறுப்பு எங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறாமல் ஏதோ ஒரு கஷ்டம் அனுபவிக்கும் பொழுது இதனால தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட தோணுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பித்ருக்காக தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, பித்ருக்கு படையல் படைக்கிறது, பித்ருக்களை நினைப்பது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பின்பற்றவே ஆரம்பிச்சிட்டிங்க, அதான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அப்படி ஒரு விழிப்புணர்வு சமீப காலங்களில் நிறைய யூடியூபர்ஸ் போட்டு இல்லை நீங்களே நிறைய தகவல் சேகரிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்மக்கிட்ட கையில் ஃபோன் இருக்குல்ல, அதில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால முன்பை காட்டிலும் அதிகமாக இந்த பித்ருவுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இதில் பெண்களுக்கு பெரிய ஆதங்கம். அதாவது எங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க மறைஞ்ச பின்னாடி அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது படையல் பண்ணணும்னா எங்கள் கணவர் வீட்டு பக்கம் ஒத்துழைப்பு கிடையாது, இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கும் முறை அப்படின்றது கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் கணவர் உயிரோடு இருக்கும்போது, பொதுவாகவே கணவரே அவருடைய அப்பா உயிரோடு இருக்கும்போது தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அப்பா இல்லைன்னா தான் அவர் பெற்றவர்களுக்கு மற்றும் தாத்தா பாட்டிக்கு யார் யார் தெரிகிறாங்களோ, முன்னோர்களில் யார் யார் அவங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதே போல் கணவர் உயிரோடு இருக்கும்பொழுது பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. இந்த எள்ளு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் செய்ய மாட்டாங்க, இந்த தர்ப்பப்புலெல்லாம் கட்டிட்டு செய்ய மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா கணவர் சம்மதித்தால் அவர் மாமனார் மாமியாருக்கு, அதாவது உங்களுடைய பெண்களுடைய அம்மா அப்பாவுக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பெண்கள் என்ன பண்ணணும்னா முதல் ஆண்கள் செய்கிறது பார்த்துடலாமா? சரி, நம்ம இப்போ அந்த ஆண்கள் தர்ப்பணம் கட்டாயம் இந்த மகாலய பக்ஷ அமாவாசை அன்னைக்கு கொடுத்தாகணும். அதாவது நமக்கு ஏதாவது சாபம் இருக்கோ இல்லையோ, பித்ரு தோஷம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். எல்லாம் இப்போ பரவலாக பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பித்ருலோகத்திலிருந்து இந்த காலகட்டத்தில் யம தர்மராஜா பூலோகத்துக்கு அனுப்புகிறாரு.
அப்போது என்ன பண்ணுவாங்க பித்ருக்கள், நம்ம பையன் வீடாச்சே அப்படின்னு வந்து, நம்ம பொண்ணு வீடாச்சே அப்படின்னு வந்து நிற்பாங்க. வாசலில் கோலம் இருந்தால் அவர்கள் உள்ளே வர முடியாது. ஏன்னா லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவங்க ஒரே ஒரு கோடு கிழித்ததுக்கு சீத்தை வந்து தாண்ட முடியல இல்லையா? அதுபோல் இந்த கோலங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யந்திரம் போல். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கோடுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சக்தி அதிகம். நான் வந்து எல்லாத்தையும் இதில் சொல்லிடுறனால வேறு யாராவது தலைப்பை எடுத்து போட்டுருவாங்க. அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இருந்தால் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்லிட்டேன்னு. நீங்கள் கேளுங்க எனக்கு பிறகு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாலையபட்ச நாள்கள்லையே 15 நாள்கள் இருக்குல்ல, அதில் காலம் வர கோலம் போடக்கூடாது. பித்ருவுடைய தர்ப்பண நேரம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அவங்களுக்கு படையல் படைக்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் மதியம் ஒரு 12 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அதற்கு பிறகு மாலை நேரத்தில் தான் நம்ம பெருக்கி வாசலில் கோலம் போடணும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த அப்பா இல்லைன்னா கணவர் தர்ப்பணம், அதாவது ஆண்கள், அப்பா கணவர்னே வேண்டாமே, நம்ம ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கும் முறை அப்படின்றத வந்து ஏற்கனவே இப்போ தான் பதிவில் போட்டேன். அதாவது ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் ஒரு செம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த எள்ளும் அந்த அரிசி, பச்சரிசி தான் எடுத்துக்கணும், அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. தர்பை இருந்தால் மோதிர விரலில் ஆண்கள் கட்டி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கையை இப்படி வச்சுக்கணும். இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த ஆட்காட்டி விரலுக்கும் நடுவில் தான் அரிசியும் எள்ளும் வச்சுக்கிட்டு நீர் ஊற்றி, உங்களுக்கு யார் யார் பேர் தெரியும், அம்மா அப்பா பேர் கட்டாயம் தெரியும், தாத்தா பாட்டி பேரும் நான் தெரியும், அதற்கு மேலே யார் இருக்காங்கன்னு தெரியாது சிலருக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா, அம்மா அப்பா பேர் தாத்தா பாட்டி பேரெல்லாம் சொல்லிவிட்டு இதற்கு மேலும் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு என்ன பண்ணும், தண்ணியை ஊற்றிட்டு இதன் வழியாக, நான் உங்களுக்கு படம் வேணால் சைடில் சேர்க்குறேன், அதன் வழியாக வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போது அந்த எள் தர்ப்பணம், அரிசி தர்ப்பணம் இருக்கு இல்லையா, நம்முடைய பித்ருக்களுக்கு போய் சேரும். இந்த அரிசியும் எள்ளும் தர்ப்பணம் கொடுத்தாலே பித்ருக்களுடைய பசி அடங்கும். ஏன்னா எள் வந்து மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபம். மகாவிஷ்ணு தான் வைகுண்டத்தின் தெய்வமாக இருக்கிறார் இல்லையா, ஆக பித்ருக்களுக்கு வந்தெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அதனால் மகாவிஷ்ணுவின் அம்சமான எள்ளை நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது பித்ருக்களுடைய பசி அடங்குகின்றது. சரி, இப்படி தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி என்ன பண்ணணும், தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊற்றிடணும். அதுக்குன்னு மரத்துக்கிட்ட ஊற்றுறேன்னு ஊற்றிடாதீங்க, மண்ணில் அது பட்டு முளைக்கக்கூடாது. அப்படி தர்ப்பணம் கொடுத்தது முளைத்தால் அது வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக எள்ளை தூவி விவசாயிகள் வளர்க்கலாம், ஆனால் தர்ப்பணம் கொடுக்கின்ற எள் வந்து முளைக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுங்க, சிங்க் இருந்ததுன்னா அதில் கொட்டிடுங்க, அது பாட்டுக்கு தண்ணி வழியில் போயிட்டோம், வெளியில் தண்ணியாக போயிட்டோம். அப்படி ஊற்றும் போதும் ஒரு எள்ளும் கீழே சிதறாமல் பார்த்துக்கோங்க. இப்போது பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கும் முறையை பார்க்கலாம். அதாவது பெண்கள் கணவர் இருக்கும்போது இந்த மாதிரி எள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. கணவர் இல்லைன்னா எள் தர்ப்பணம் கொடுத்துக்கோங்க, தவறு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பெண்கள் எல்லாத்துலேயுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சாதிச்சுட்டு இருக்காங்கன்னா இதில் மட்டும் ஏன் ஒரு ஆதங்கத்தை வச்சுக்கணும்? மாமனார் மாமியாருக்கு மற்றும் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு சொல்கிறேங்க, இந்த எள் தர்ப்பணத்தை விட இன்னும் புனிதமானது, இன்னும் பவித்திரமானது, இன்னும் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இல்லை வந்து அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை வந்து யாராவது சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்கணுன்னா அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பொதுவாக தர்ப்பணம் செய்யலாம். நம்ம அதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடது பெருசாக போகுது அப்படின்னு நிறைய பேர் குறப்படுறீங்களே, விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 10-15 தலைப்பு உருவாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வீடியோவை. அந்த மாதிரி காருண்ய தர்ப்பணம் அப்படிம்பாங்க. நம்ம வந்து பொதுவாக ஏதாவது நம்ம நாய்க்கு வளர்த்தோன்னா அதுக்கு செய்கிறது, இல்லை வந்து தெரிந்தவர்கள் ரொம்ப உற்ற தோழி அவர்களுக்கு செய்யணும், இல்லை என்னுடைய தம்பி தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காருண்ய தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய படம் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல, மனசுலேயே படத்தை வச்சுருப்பீங்கள்ல, அந்த படமே போதுமானது. அவர்களுடைய பெயரை நினைத்து கொண்டு அவர்களுக்கு வாழை இலையில் என்ன அவர்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து செஞ்சு சமைச்சு அந்த தர்ப்பணத்தில், அதாவது அந்த படையலில் கட்டாயம் இடம்பெற வேண்டியது என்னன்னா, வாழைக்காயும் அகத்திக்கீரையும் இடம்பெற வேண்டும். முன்னோர்களுக்கான
படையலில் இது இருக்க வேண்டும். அதனால் வடை பாயாசம் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை செய்து யாருக்காக தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, படையல் செய்கிறீங்களோ, இது தர்ப்பணத்துக்கு இணையானது தான். அதனால தான் அடிக்கடி என் வாயில் அது வருது. அதனால் அந்த படையல் யாருக்காக செய்கிறீங்களோ அவர்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கு படைத்து விட்டு அது 3 பங்காக பிரிச்சுக்கோங்க. ஒன்று நம்ம சாப்பிட்றதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே மற்ற சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டுக்கணும். இன்னொரு பங்கு பார்த்திங்கன்னா காக்காவுக்கு கட்டாயம் வைக்கணும். யமதூதர் இல்லையா, அவர் போய் சொல்லுவார், இன்னார் வீட்டில் வச்சுட்டாங்க, அதனால் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம பித்ருக்களை எல்லாம் அப்படின்னு சொல்லும் அந்த காக்கா. 3ஆவதாக பார்த்திங்கன்னா, யாராவது ஒரு ஏழை எளியவர் அது பசிக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இறந்தவர்களுடைய வயதை ஒத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி 3ஆக பிரித்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க. இது செய்தாலே போதுமானது. இதை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மகாலய பக்ஷ நாள்கள் முழுவதுமே செய்யலாம். அப்படி இல்லை, இது வரைக்கும் நாங்கள் செய்யலை, திதி தெரியல, நட்சத்திரம் தெரியல, ஒன்றும் தெரியல, செஞ்சு பழக்கம் இல்லை, மாமியார் வீட்லேயும் செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்யவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் சமைச்சு சோறு போடுறோம், படைக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு ஒத்துப்பாங்க கட்டாயம் எல்லாருமே. அதனால் என்ன பண்ணுங்கள், இதை இதுகாரம் செய்யலைன்னா மகாலய அமாவாசை அன்று கட்டாயம் செஞ்சுருங்க. இதனாலேயே பித்ருக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து நம்மை வாழ்த்தி செல்வார்கள். வயிறு நிரம்பியாகா, என் பொண்ணு இல்லை, என் பையன் இல்லை, என் பேரன், என் பேத்தி இல்லை, என்னுடைய தோழி அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வாழ்த்திக்கிட்டு மகிழ்ச்சியாக பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்வாங்க. அவர்களுடைய வாழ்த்துகள் கிடைச்சாலே போதுங்க. குலதெய்வ வாழ்த்து தானாக வந்து சேரும். குலதெய்வ வாழ்த்து தானாக வந்து சேர்ந்ததுன்னா நம்முடைய தெய்வங்கள் அனைத்து நம்ம என்னென்ன சாமியை கும்பிடுறோமோ அத்தனை பேருடைய வாழ்த்தும் நமக்கு வந்து சேரும். அதனால் கட்டாயம் இதை செஞ்சுருங்க. நமக்கு வாழும் காலத்தில் அவங்க பகைவர்களாக இருந்தாங்க, இவங்க பகைவர்களாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை பற்றி பகைமையெல்லாம் விட்டுருங்க. வாழ்கிற காலத்தில் மாமனார் மாமியாருக்கு ஆகாமல் இருக்கும், நமக்கு ஆகாமல் இருந்திருப்பாங்க, இல்லை தாய் கூடையே தகராறு நடந்திருக்கும். அதெல்லாம் மனசில் வச்சுக்காம அவர்களுக்கு படையல் படைங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், வலியுறுத்தி நம்ம யூடியூப் சேனலில் இந்த பித்ருக்கான வழிபாடு, குலதெய்வத்திற்கான வழிபாடெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அதனுடைய மகத்துவம் உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி வாழ்கின்ற காலத்தில் அவர்களுக்கு என்ன சக்தி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் மறைந்த பின்னாடி அவர்கள் தெய்வத்திற்கு இணையான ஒரு சக்தியை பெறுகின்றார்கள். ஒரு ஆசி வழங்கினால் அதனால் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கி, பிற தோஷங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்த்து சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அதனால் இந்த பதிவில் நான் சொன்னது போல் பெண்களும் ஆண்களும் தர்ப்பணம் கட்டாயம் கொடுங்க. இதில் சில பெண்மணிகள் கேட்குறீங்க, என் வீட்டுக்கார் செய்யவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணாலும் உன்னோட பார்த்துக்கோ அப்படின்றாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவர் பண்ணணுன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் மாமனார் மாமியாராகட்டும், உங்களுடைய வேறு யார் யாருக்கு நீங்கள் படையல் படைக்கணும், இல்லை தர்ப்பணமே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு இணையாக இந்த படையலை செய்து படைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குழப்பம் வரும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேறு பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு, எங்கள் மாமனார் மாமியாருக்கு வேறு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், இல்லை என் தோழி அவளுக்கும் சேர்த்து செய்யலான் இருக்கேன், எனக்கு ஒரு 3-4 பேருக்கு சேர்த்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனி இலையாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு இப்போ மாமனார் மாமியாருக்கு என்ன பிடிக்குமோ அவர்களுக்கு ஒரு இலை, மாலைய பட்ச அமாவாசை அன்றைக்கி எல்லாருக்கும் செஞ்சுருங்க இந்த மாதிரி. அப்புறம் அம்மா அப்பாவுக்காக ஒரு இலை, இன்னொரு இலை படைத்து வேறு யாருக்காவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் அவர்களுக்கு பிடித்தது, இந்த மாதிரி செய்யுங்க. இதில் முக்கியமானது செய்து நம்மளே சாப்பிட்டுக்கக்கூடாது, சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம பசியார ரொம்ப பசியார வாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் நம்மால் இயன்ற அளவுக்கு உணவு கொடுத்தோன்னா, அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏற்ற உணவு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம்
பகிருங்கள், அதாவது ஷேர் பண்ணுங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அது தொட்டாலே போதும், டவுன்லோட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அங்கே நிறைய பொருள்கள் இருக்குது, நீங்களே தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா எங்களுடைய viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த 3ல் உங்களுக்கு எப்படி பொருள்கள் வாங்கணுமோ இல்லை பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. இத்தனையும் சொன்ன பின்னாடியும் கூட எப்படிங்க வாங்குறது, எங்கெங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்னென்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா viha.online அப்படின்னு கூகுளில் போய் டெக்ஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, viha.com இல்லாட்டி விஹா அப்படின்னு VEHA போடுறது, இந்த மாதிரிலாம் தவறுகள் செய்கிறனால கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க, என்னங்க நாங்கள் தேடினோம் பொருள், நீங்கள் சொன்னது எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த மாதிரி தவறான வெப்சைட்டுக்கு போகாதீங்க, தவறான ஆன்லைன் ஷாப்பிங்க்கு போகாதீங்க. ஏன்னா எங்களுடைய இதெல்லாம் நான் என் குழந்தை பற்றி பேசும்போது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதனால் எங்கள் பொருள்கள் எல்லாம் தரம் வாய்ந்த பொருள்கள், சக்தி வாய்ந்த பொருள்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது நான் மட்டும் சொல்லலை, நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வாங்கி பயன்படுத்தியவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலேருந்து தான் பொருள்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்து எங்கள் கவனத்திற்கு வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதனால்தான் இது போன்ற போலிகளை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பே உருவாக்கணும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணலன்னா. ஏன்னா நீங்கள் போலிகள் தவிர்க்கணுன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்கள் செல்லில் இருக்கும். ஏதாவது பொருள் பார்க்கணும், வாங்கணும்னா அதில் போய் பார்த்துக்கலாம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் சொல்லிடுறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆப்லேயும், அதாவது வேறு எந்த யாருடையாவது ஆப்லேயோ இல்லை வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கிடைக்காது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட்ஸில் கேளுங்க. கேள்விகளாக நான் உங்களுக்கு பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.